ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோவில் விவோ Z1 ப்ரோ அப்படின்ற மொபைல் ரொம்பவே நிறைய பேர் விரும்பின ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மொபைலை தொடர்ந்து இப்போ ஒரு சின்ன அப்கிரேடாக விவோ Z1 X அப்படின்ற மொபைலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல்லையும் கேமரா நிறைய விஷயங்கள் புதுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல உடலி சேனல், நான் சுகுமார். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் அந்த குட்டி பாக்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் மொபைல் கேஸ், யூசர் மேனுவல் அண்ட் எப்பயும் கொடுக்காம எப்பயுமே கீழே தான் கொடுக்கக்கூடிய கேபிள் மேலேயே கொடுத்துருக்காங்க. இப்போ இப்போ ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ தரப்பில் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. நார்மலாக மைக்ரோ யூஎஸ்பி தான் எல்லாத்துலேயுமே வரும். ஸோ இதில் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக மொபைலை ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அடுத்து 22.5 வாட்ஸ் அவுட்புட் வரக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண Z1 ப்ரோ அப்படின்ற மொபைலை இதுக்கப்புறம் நான் சொல்லும் போது ஓல்டு மொபைல் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மொபைலோட ஓவரால் லுக் அண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான மொபைல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பேக் சைட் பார்க்குறதுக்கு இது ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருந்தாலும் கூட இது ஒரு கிளாஸ்டிக் பாடி தான் இவங்க மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த S1 மொபைல் எப்படி இருந்ததோ அதே போலயே ஒரு ஃப்ளாட் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரேடியன்ட் லுக்கில் வருது. ஸோ கிரேடியன்ட் லுக் இப்போ எல்லா மொபைலுமே வருது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா கைக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க லான்ச் பண்ண அந்த ஓல்டு மொபைல் பார்த்திங்க அப்படின்னா 201 கிராமில் இருந்தது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 189.6 கிராமில் கொஞ்சம் வெயிட்டை குறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதே போல் திக்னஸும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அடுத்த விஷயம், நம்ம ரொம்ப முக்கியமாக எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா டிஸ்பிளேன்னு சொல்லலாம். 6.38 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு சூப்பரான அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படின்றனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் வச்சுருக்காங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. OnePlus 7 ப்ரோவில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுமோ அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அடுத்தது வாட்டர் ட்ராப் நாச். ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா பஞ்ச் ஹோலில் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ வாட்டர் ட்ராப் அப்படின்றது நார்மலாக நம்ம ஒரு பழகின டிஸ்பிளே தான். ஸோ பஞ்ச் ஹோலாக கொடுத்துருந்தா எனக்கு இன்னுமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. அடுத்து அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2ஓட ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் ஒரு சிலது இப்போ நீங்கள் பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜென்ரலாகவே விவோவோட ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் குறிப்பாக இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா கேமராக்குனே மேக் பண்ண எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருந்தது. ஸோ இதில் இன்னும் நிறையா செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அடுத்து இதில் ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. நான் எகைன் அண்ட் எகைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா கொஞ்சம் ஓவராக இருக்கும். நீங்களே இப்போ பார்க்கும்போதே தெரியும். நார்மலாக கிளிக் பண்ணோம் அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. அண்ட் இன்னொன்றும் ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் ரெண்டையுமே மெர்ஜ் பண்ண மாதிரியான அன்லாக்கும் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் டீட்டெயிலாக நான் ஃபுல் ரிவ்யூ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து அப்படியே நம்ம போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரில் ஒரு சில சாங்ஸ் கேட்டு பார்த்தேன். சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனும் ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா நார்மலாக நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது சிம் ட்ரேயில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் நீங்கள் டியூவல் சிம் யூஸ் பண்ணிக்க முடியும் 4G. பட் எக்ஸ்ட்ரா உங்களால் SD கார்டு போட முடியாது. அது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. ஸோ 64 GBயில் ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னும் போது அந்த வேரியண்ட்டில் SD கார்டு இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. இப்போது அப்படியே பேக் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த டிசைனை பற்றியெல்லாம் பேசியாச்சு. இப்போ கொஞ்சம் இந்த கேமராவை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு சில ஃபோட்டோஸ் தான் எடுத்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 48 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.8ஓட ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னும் டீட்டெயிலாக ஃபுல் ரிவ்யூ நான் சொல்கிறேன். அடுத்து
அடுத்து 8 மெகா பிக்சலில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் இதில் எடுக்க முடியும். அப்பேச்சர் வேல்யூ 2.2ஓட வந்திருக்கு. அடுத்து டெப்த் சென்சார் 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேக் சைட் கேமராவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீடியோவில் பார்க்குறத விட டேரக்ட் ஃபோட்டோவை பார்க்கும்போது இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம ஓஎஸ்க்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட ஃபன் டச் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு பை பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் ஆல்ரெடி தனி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அது நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மொபைல் வாங்கணும்னு உங்களுக்கு பிளான் இருந்தது அப்படின்னா என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்றத நீங்கள் அதில் பார்த்துக்கவும் முடியும். இப்போது ப்ராசஸருக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி அந்த பழைய டிவைஸில் என்ன ப்ராசஸரோ சேம் ப்ராசஸர் தான் Qualcomm Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாம் நம்ம கேம் எல்லாமே விளாண்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்தது. இதுலேயும் நான் வந்துட்டு கேம் இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நான் விளாண்டு பார்த்துட்டு கண்டிப்பாக தனி ஒரு ரிவ்யூ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் ரிவ்யூ அப்போ இன்னும் கிளியராக வந்து நான் சொல்கிறேன். பட் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 22.5 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றனால சார்ஜ் எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 50% வர்றதுக்கு 40லேருந்து 45 நிமிஷம் வந்து எடுத்துக்குது. அதே போல் 100% ஃபுல் சார்ஜ் ஏறுறதுக்கு 105லேருந்து 110 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக ஃபுல் ரிவ்யூ அப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஏறுது அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து கிட்டத்தட்ட நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 நாள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பேட்டரியை பற்றி நீங்கள் கவலையே படணும்னு தேவையில்லை. அண்ட் ப்ரைஸ் வேரியண்ட் எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 17,000 ரூபாய்க்கும் 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 19,000 ரூபாய்க்கும் இந்த மொபைல் அவைலபிள் இருக்குது. நான் இன்னும் ஃபுல் ரிவ்யூ வந்து கூடிய சீக்கிரம் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா ஃபுல் ரிவ்யூ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில டீட்டெயிலாம் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதையும் ஃபுல் டீட்டெயிலில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் எலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.